ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம பொங்கல்லாம் பண்ணோம்னா கொஞ்சமாக மல்லித்தழையும் பச்சை மிளகாவும் அரைச்சி ஊற்றி பண்ணுங்கங்க. கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை அரைச்சி ஊற்றி பொங்கல் பண்ணி பாருங்க. அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. மனமும் அப்படி இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து அக்னி சமையலில் வந்துருச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ மல்லி பொங்கலுக்கு வந்து மல்லித்தழை அரைச்சி எடுத்துக்கிடலாங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழைங்க. இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இஞ்சி வந்து நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மிளகு, 1 ஸ்பூன் மிளகு 1 2மா உடச்சி போட்டிருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூனுங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை தழைங்க. மல்லித்தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க மல்லித்தழையை ஆட் பண்ணிடலாம். மல்லித்தழையும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சு தான் ஆட் பண்ணியாச்சு. தண்ணி எடுத்தாச்சுங்க. மல்லி பொங்கலுக்கு வந்து 2 ஸ்பூன் நெய்யும் ஒரு 10 முந்திரி பருப்புங்க, உடச்ச முந்திரி பருப்பு. இதையும் போட்டு நல்லா வறுத்து ஊற்றிடலாம். நம்ம இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம ஆட் பண்ணிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா தகா தகான்னு நல்லா எண்ணெய் நெய்யும் நல்லா திரிஞ்சு வந்து அட்டகாசமாக இருக்குங்க. எம்மி எம்மி பொங்கல் ரெடிங்க. இவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.